ஐயா வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. அடுத்த ஒரு கேள்வி. சொல்லுங்கய்யா. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு, இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த இந்து மதத்த பத்தி சரியா தெரியல. சாமி சாமிய கூட பேரு கூட தெரியல. அந்த மாரி வளர்ந்துட்டு இருக்காங்க இல்ல, பசங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் ஆமா. சாமியே அத இல்லன்னு சொல்ற கொஞ்சம் அளவுக்கு வந்துட்டாங்க. விளக்கமா சொல்லுங்க. சாமி எப்படி வணங்கணும்? எந்த சாமிக்கு என்ன படையல் போடணும்? என்ன பிரசாதம் குடுக்கணும்? இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஒண்ணும் இல்லையா, இப்ப வந்து வீட்ல வச்சு கும்புற சாமிகளுக்கு வீட்ல படையல் போடலாம். சரி. அதே மாரி பாத்தீங்கன்னா, குலசாமி, குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அந்த குலதெய்வத்துக்கு உண்டான படையல கோவில்ல தான் போடணும். ம். சரிங்களா? அதே மாரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா, எல்லார் வீட்லயுமே கும்பிடக்கூடிய தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா, ஆ இப்ப பேச்சி ஆயி கும்புறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ம். இந்த பேச்சி ஆயி வந்து அதுக்கு கவுச்சி படைச்சே செய்யணும். வீட்ல வச்சு கவுச்சி செய்யக்கூடிய ஒரு சாமி பேச்சாய்க்கு பண்ணுவாங்க. அதே மாரி ம். பார்த்தீங்கன்னா, இந்த பேச்சாயி வந்து ஒருத்தவங்க குழந்தை பெத்திருக்காங்க. அந்த மாரி விஷயத்துக்கு வந்து பேச்சாயி வந்து கும்பிடுவாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ம் பூவாடக்காரின்னுவாங்க. ஆமா, ஆமா. பூவாடக்காரிய கேள்விப்பட்டுருக்கேன். கும்பிடாத குடும்பம் வந்து எதுவுமே இல்ல. எல்லாருமே பூவாடக்காரிய கும்பிடுவாங்க. அது வந்து என்னன்னா, அவங்களோட குடும்பத்துல அவங்களோட இறந்தவங்க யாராவது, முன்னோர்கள். அவங்கள வச்சு தான் அந்த பூவாடக்காரிய வந்து பேசுறது. ஸோ ம். அந்த பூவாடக்காரினா அவங்களுக்கு என்ன புடிச்சிருக்கு? ம். அவங்களோட அவங்களுக்கு புடிச்ச மாரி புடவை, வளையலு அந்த மாரி விஷயங்கள் வச்சு அது ஒரு படையல் போடுவாங்க. அ இப்ப வந்து நார்மலாவே சாமி கும்புறதுல வந்து உங்களோட நீங்க கும்புற சாமி, நீங்க போட்ட படையல் சாமி ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு அறிகுறி, ம். அன்னைக்கு நைட்டே சரி. அன்னைக்கு நைட்டே நீங்க கும்பிட்ட சாமிக்கு உண்டான அறிகுறி, நீங்க ம். போட்ட பூஜைக்கு உண்டான பலன் அன்னைக்கு நைட்டே கிடைக்கும். அப்ப வந்து இந்த படையல, இந்த இத வந்து சாமி ஏத்துக்கிட்டாங்க அது எப்படி அப்படின்ற ஒரு தெரிஞ்சுக்கிறது? ஐதீகம். அது எப்படி உங்களுக்கு வந்து இப்ப ஏதாவது ஒண்ணு பேசும்போது வீட்ல கெவுளி சத்தம் கேட்கும். சிம்டம்ஸ். ரைட், ரைட். அப்படி இல்லன்னா, நம்ம ஏதாவது பேசும்போது வெளிய இருந்து ஏதோ ஒரு குழந்தை குரல் கேட்கும். ஆ. ஒரு வயசு புள்ள, ஒரு சின்ன புள்ள அந்த மாரி குரல் கேட்கும். இதெல்லாம் கேட்டாலே வந்து ம். ஒரு மங்களமான சத்தம். ஆ. ஒரு மங்களமான சத்தம் கேட்கும்போது, அது வந்து சாமி வந்து அத ஏத்துக்கிட்டாங்க ம். அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் ஆ. அப்படின்னா யாருகிட்ட கேட்டாலும் அவங்க சொல்ற வார்த்தை, "ஐயா நான் போன மாசம் கூட போயிட்டு வந்தேன்யா. ஐயா நான் மாசம் மாசம் போறேன்யா." அது இல்ல மேட்ரு. ம். குலசாமிய கும்பிடுறது வருஷத்துல ஒரு நாள் போய் கும்பிடு. ஆனா, ம். அந்த குலசாமிக்கு இந்த ஒரு வருஷத்து பசிய தீர்த்து விடு. முறை பிரகாரம் அது போல ஆமா. பண்ணணும். அத முறைப்படி கும்பிட்டா மட்டும் தான், ம். உன்னோட லைஃப்ல நீ செய்ய வேண்டிய எல்லாத்துக்குமே குலசாமி வந்து கேட்ட ஓப்பன் பண்ணி விடும். ம்ஹ்ம். இல்லன்னா கேட்ட மூடிட்டு சாவிய தூக்கி போட்டுரும். சரி, நீ சரி. எந்த முயற்சி எடுத்தாலும், எந்த ஒரு இது எடுத்தாலும், குலசாமிய மறந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்காது. ஏதாவது ஒரு தடங்கல், அது இடையூறு அதான் அதான். வந்துகிட்டே தான் இருக்கும். அது உண்மதான். ஆமா. சோ, நம்ம வந்து முடியிற மாரியே இருக்கும். ஆனா முடியாது. அதேதான். அந்த என் விஷயம் வாழ்க்கையில இதேதான். ஆ அந்த நீங்க விஷயம் சொல்றது வந்து தான். நடக்கவே நடக்காது. சோ இது எல்லாமே வந்து குலசாமியோட பிரச்சனை தான். குலசாமிய கும்பிடுங்க. குலசாமி கும்பிடாத குடும்பம் குலநாசம்னு பௌர்ணமியா? சொல்லுவாங்க. அமாவாசையிலயா சாமி? அது எப்ப உங்களால முடியுதோ, இப்ப இந்த வருஷம் வந்து 2026 இந்த மாசம் இந்த தேதியில வந்து நம்ம வந்து குலசாமி படையல் போடுறோம் அப்படின்னா, ம். அதே மாரி அடுத்த வருஷம் 2027ல அதே மாரி நீங்க வந்து சரி, பண்ணணும். சரி. இதுக்கப்புறம் கன்டின்யூ சோ பண்ணலாம். அத எதிர்பார்க்கும். ஆ, சாமி ஆ. வந்து அதாவது குலசாமி வந்து என்னன்னா, நம்மள பெத்த தாய் தகப்பன் மாரி. இப்ப வந்து இந்த தேதியில வந்து என் பையன் வருவான்னா, அந்த தேதியில நீங்க போனா தான். இல்லன்னா அந்த தாய் வந்து உங்களுக்காக ஏதோ ஒண்ணு வச்சிருக்கும். தாயின்றது பிரியாணி வச்சிருக்காது. சாதாரண ஒரு தயிர் சோறு கூட வச்சுக்கிட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணும். என் புள்ள வருவான். என் புள்ள இத செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கும். அந்த நேரத்துல நீங்க போலன்னா, அந்த அந்த வயித்தெரிச்சல் வந்து நமக்கு வந்து பிரச்சனைய உண்டாக்கும். அதான் அதான் ப்ராப்ளம் போலது சோ, எனக்கு. அதனால வந்து கண்டிப்பா குலசாமி ஒவ்வொரு இதுவும். கும்பிடுறத வந்து மறக்காதீங்க. சரிங்க ஐயா. குலசாமி முக்கியம். எல்லாத்துக்குமே குலசாமி முக்கியம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம சாமிய பத்தியே நெறைய பேருக்கு தெரியாது இன்னைக்கு பசங்களுக்கு. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு சாமிய பத்தியே தெரியாது. அப்படிப்பட்ட இப்ப நெறைய பேருக்கு குலதெய்வமே தெரியலையாம். சாமியே தெரியலன்ற ம். குலசாமி இன்னைக்கு இருக்கிற பெரியவங்களுக்கே தெரியறதில்ல. ம். சரியா? அதனால இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, குலசாமி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு வந்து ஒரு ஐதீகம். நம்ம இதுல வந்து அ கோவில் இருக்குல்ல, கோவில் ஆமா, செவரு. ஆமா. இப்ப நமக்கு வந்து கலர்னா எத்தன கலர் இருக்கு? வெள்ள ஆஹா, அந்த காவி கலர். கலர் மொத்தம் எத்தன கலர்? 7 கலர்ன்னுவாங்க 12 வானத்துல. கலர். 12ஆ? ஆமா. ஆ. 12 கலர். இந்த 12 கலர்ல ம். எவ்வளோ எத வேணா சேர்த்துக்கலாம்ல.
ஆமா. வெள்ளை கூட சிகப்பு ஏன் காம்பவுண்ட் வால்ல போடுறாங்க? தெரியலையே சாமி. இப்ப இந்த கலர்ல எது மஞ்சள் போடலாம், பச்சை போடலாம், எவ்வளவு கலர் இருக்குல்ல. எதுக்கு ஆமா. சிகப்பு, பச்சை, சிகப்பு, வெள்ளை போடுறாங்க? ம். சோ ஆணும் பெண்ணும் ஒரு இல்லறத்துல வந்து ஒண்ணா இருந்தா மட்டும்தான், சந்தோஷமா இருந்தாதான் அது வந்து நல்லறம் அப்படின்றத விளக்கக்கூடிய ஒரு இது வந்து நம்ம இந்து மதத்துல இருக்கு. ஆ. சோ ஆணினுடைய விந்து வந்து வெள்ளை அணுக்கள் வெள்ளை, ம். பெண்ணுடைய உதிரம் வந்து சிகப்பு. ம். சோ இது ரெண்டும் ஒண்ணா கலக்கணுன்றதுனால தான் ஒன் பை ஒன்னா வந்து அந்த கலர் போட்டிருப்பாங்க. இது ரெண்டும் ஒண்ணா சேர்ந்து இன்பமா இருந்தா ம். கரு கரு வந்து கருவறைக்குள்ள கரு உண்டாகும் அப்படின்றதான் சுத்தி செவுத்துல வெள்ளை சிகப்பு போட்டுட்டு கருவறைக்குள்ள தெய்வம் வச்சது. ஓஹோ! சோ அந்த கருவறை தான் தாயோட அந்த இது வயிறு. புரியுது, புரியுது, புரியுது. சோ அந்த கரு வந்து உருவாகிற இடம் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்னுவாங்க. ஆமா. குழந்தையும் தெய்வம் கொண்டாடும் இடத்துன்னுவாங்க. அதனாலதான் அந்த தெய்வத்தையும் குழந்தையும் ஒன்னாவே சொல்லிட்டு வந்தாங்க. ம். சோ இது ரெண்டும் ஒன்னா கலந்தா கருவறைக்குள்ள இருக்கிற தெய்வம் மாதிரி ஒரு தெய்வ குழந்தை உனக்கு பிறக்கும் ஓஹோ! அப்படின்ற விஷயத்த சொல்றதுக்காக தான் இந்த இது கோவில்ல வந்து நடக்கிற விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கெட்டிமேளம் கல்யாணத்துல போயிருப்பீங்க. ஆமா. எவ்வளவு சூப்பர் மியூசிக்லாம் இருக்கும். இருக்கு. எவ்வளவு மியூசிக் இப்ப ஏஆர் ரஹ்மான் போடுறாரு, இளையராஜா போடுறாரு, தேவா சார் போடுறாரு. ம். சோ இந்த மாதிரி எவ்வளவு மியூசிக் இருக்கு. அந்த மியூசிக்ல ஒண்ணு செலக்ட் பண்ணி போடலாம்ல கெட்டி மேளத்துக்கு. ம். ஆனா நல்லா வாசிக்கிட்டே இருப்பாங்க. கெட்டி மேளம்னு சொல்லிட்டு ஐயர் சொல்லுவாரு. ஆமா. உடனே கட 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 ஸ்பீடா கடன்னு அடிப்பான். பாத்திருக்கீங்களா? பார்த்தேன். அது ஒரு ஒரு முறையே இல்லாம வாசிப்பாங்க. ஆமா. ஏன்னா அந்த நேரத்துல அதாவது ஒருத்தவங்க வந்து குடும்ப வாழ்க்கையில ஈடுபட போறாங்க. ஆ. இப்பதான் அவங்க குடும்பத்துக்குள்ள போறாங்க. சோ இவங்க 2 பேரும் ஒண்ணா சேரும்போது எந்த பக்கத்துல இருந்தும் ம். யாருமே திட்டக்கூடிய ஒரு அமங்கலமான வார்த்தை கூட பொண்ணு மாப்பிள்ளை காதுல கேட்க கூடாது ஓஹோ! அப்படின்றதுக்காக தான் அந்த கெட்டி மேளத்தை கட கட கடன்னு எல்லாரும் சேர்ந்து வாசிப்பாங்க. ஆஹா. அதாவது நாதஸ்வரம் தனியா, மேளம் தனியா இல்ல. நாதஸ்வரம், மேளம் எல்லாருமே எல்லாமே எல்லாம் சேர்ந்து ஒண்ணா ஒரே வருது. ஆமா. நேரத்துல கட கட கடன்னு வாசிப்பாங்க. தாலி கட்டுற நேரத்துல அந்த ஆமா. அதனாலதான் அந்த கெட்டி மேளத்தை அப்படி வச்சாங்க. ம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்து மதத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கோயில் கோபுரத்துல அது கூட ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. ம். கோயில் கோபுரத்துல வந்து அசிங்கமா வந்து சிற்பங்கள் வரைஞ்சு சிற்பங்கள் இருக்கு அப்படின்னு வச்சிருக்கான். ஆமா. சொல்லிட்டு அதுக்கு வந்து வயசான நம்ம வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஐதீகம் தெரியும். சரி. அதனாலதான் அன்னைக்கே வந்து பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண உடனே முத கோயிலுக்கு அனுப்புவாங்க. ம். கோயிலுக்கு போகும்போது இந்த பெரியவங்க வந்து சொல்லி அனுப்புவாங்க. வீட்டுல இருக்கிற பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, ம். அம்மா கோபுர தரிசனம் கோடி நன்மை, ஆமா. கோபுர தரிசனம் பண்ணுங்கன்னு. அப்ப அந்த கோபுரத்தை பார்த்தாதான் ஒரு இல்லற வாழ்க்கையில எப்படி ஈடுபடுறதுன்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற சிற்பங்களை வச்சு இவங்க கத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஓ! வந்து ஆன்லைன்ல அதுல இதுல ஏடாகுடமா வந்துச்சு. ஆ. அன்னைக்கு ம். வந்து அவங்களுக்கு அப்படி ஒரு வழி தெரியாது. கிடையாது. ஆமா. சோ இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுனா அந்த கோயிலுக்கு போனாதான் அந்த சிற்பங்களை பார்த்தாதான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே இல்லற வாழ்க்கையை சம்பந்தப்படுத்தி தாங்க நம்மளோட இந்து மதம் வந்து புனிதம். உருவாச்சு. ஆமா. புனிதம் அதை அது. வச்சுதான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஹ் இப்ப அர்த்தநாரீஸ்வரர்னு ஆமா, ஆமா. ஒரு சிவசக்தி. சிவசக்தி இருக்குல்ல. ம். இந்த அர்த்தநாரீஸ்வரர்ல வந்து ஆணும் பெண்ணும் ஒன்னா சேர்ந்தது ஒரு உருவம் கொடுப்பாங்க. ம். ஒரு பக்கம் சிவன், ஒரு பக்கம் ஆமா. பார்வதி. ம். அப்ப இந்த இந்த ஒரு சிலர் வந்து நாஸ்திகவாதிகள். ம். அதாவது தெரியல, ஆஸ்திகவாதிகள் நாஸ்திகவாதிகள் 2 பேர் இருக்காங்க. ம். ஆஸ்திகவாதினா அவன் வந்து சாமி இருக்குன்னு சொல்றவன். ம். நாஸ்திகன்னா அவன் சாமி இல்லைன்னு சொல்றவன். ம். ஆஸ்தினா நிறைய சொத்து நிறைய பொருள் எல்லாமே இருக்குன்னு அர்த்தம். நாஸ்தினா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். இது 2 தான். ஓ! சரி, சரி. அதுதான் ஆஸ்திகன் நாஸ்திகன். ஆ. நாஸ்திகன்ட்டு ஒண்ணுமே இருக்காது. ம். அவன் வந்து எது கேட்டாலும் இல்ல ம். தெரியாது, அது நடக்காது இப்படியே சொல்லுவான். ஆஸ்திகன் வந்து என்ன சொல்லுவான், கடவுள் இருக்காரு, ம். கடவுள் சாமி இப்படி கும்பிடுங்க அப்படி கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். இது ம். 2 தான். சோ இந்த நாஸ்திகவாதிகள் என்ன சொல்லுவாங்க, 2 பாதியா பிரிச்சுட்டீங்களா, அப்போ சிவனோட ஒரு பாதி எங்க, பார்வதியோட ஒரு பாதி எங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ம். அது அந்த காலத்துல இதிகாசத்துல சொல்லியிருக்காங்க. ம். சிவனுடைய ஒரு பாதி ஆண்களாகவும் ம். சக்தியுடைய மறுபாதி பெண்களாகவும் தான் இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து வணங்குறாங்க. எல்லாருமே உலாவிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ஐதீகமும் இருக்கு. அதுதான் உண்மை. சரிங்களா? அதனால வந்து ஆஹ் அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம 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 ஊர்ல கூட இப்ப இது வந்து ஃபேஷன் ஆகி போச்சு. அதெல்லாம் மேல்நாட்டுலதான் அந்த மாதிரி இருந்துச்சு. ம். அதாவது குழந்தை பெத்த உடனே தாய்ப்பால் கொடுக்கணும். ம். ம். தாய்ப்பால் தான் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து அப்படி ஒரு ஊட்டச்சத்து. ம். இன்னைக்கு இருக்கிற பெண்கள் வந்து குழந்தை பெத்துக்கிறதே லேட்டா பெத்துக்கிறாங்க. ம். அதுலயும் பால் கொடுக்கறத வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன்னா
அந்த அந்த தாய்ப்பால் போயிடுச்சுன்னா அவங்களோட அழகு குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு புட்டி பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப தப்பு, குழந்தைங்களுக்கு. ரொம்ப தப்பு. சரியா? அதனாலதான் அன்னைக்கு கிருபானந்த வாரியார் அதை ஒரு காமெடியாவே சொல்லியிருப்பாரு. ம். அன்னைக்கு வந்து தாய்ப்பால் கொடுத்தாங்க, ம். அதனால பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து தாய் மேல பாசம் இருந்துச்சு. கரெக்ட். இன்னைக்கு வந்து புட்டி பால் கொடுத்துட்டு இருக்காங்க, அதனாலதான் பாசமே எல்லாமே இல்லாத வந்து புட்டியை தேடி டாஸ்மாக் கடைக்கு போய்கிட்டு இருக்கு ஓஹோ, இது அப்படின்னு புதுசா சொல்லிட்டு இருக்கு ஆமா, அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. சோ இந்த மாதிரி எல்லாருமே நம்ம பெத்த புள்ள ஆயுசுக்கும் நல்லா இருக்கணும், ஒரு திடகாத்திரமா இருக்கணும், ஆயுள் அதிகமா இருக்கணும், எந்த நோய் நொடி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற எல்லா தாய்மார்களும் எல்லா பெண்களும் தன்னோட குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கறத மறக்காதீங்க. ரொம்ப நல்லது. அதுக்காக தான் நம்ம குழந்தை பெத்துக்கிறோம், அதுக்காக தான் நம்ம இது பண்றோம். அந்த உண்மைதான், அதான் ஹெல்த். தாய்ப்பாலை கொடுத்தாதான் நோய் எதிர்ப்பு சக்தி. ம். இன்னைக்கு இருக்கிற பேரு தெரியாத ஊரு தெரியாத வியாதியெல்லாம் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. ம். சோ அந்த வியாதியெல்லாம் வரக்கூடாது, நோய் எதிர்ப்பு சக்தி பிள்ளைக்கு நிறைய இருக்கணும்னா தாய்ப்பால் கொடுங்க. இதுவும் ஆன்மீக ரீதியா தான் நான் சொல்றேன். நல்ல So, விஷயம் சாமி. நாளைக்கு எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வந்து அண்டாது. ம். இன்னும் அடுத்த ஒரு வீடியோல நம்ம இதை பத்தி நல்லா இன்னும் விரிவா பார்க்கலாம், நல்ல பேசலாம். விஷயம் சொன்னீங்க, நல்ல கருத்து உள்ள விஷயம்தான், அதெல்லாம் ஏற்றுக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.